பாகிஸ்தானை மிரட்டி துவம்சம் செய்த S-400 சுதர்சன சக்ரா ஆயுதத்தின் அதிர வைக்கும் பின்னணி. பாகிஸ்தானில் இருந்து இந்திய ராணுவ இலக்குகளை குறிவைத்து ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதனை இந்தியாவின் S-400 சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள் இடைமறித்து அழித்துள்ளது. ஒரு ஏவுகணையை வானிலேயே இடைமறித்து அழிக்கும் அளவுக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்கிறது பார்க்கலாம். 25 இந்திய பெண்களின் தாலியை பறித்து நிர்மூலமாக்கிய பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாத அமைப்புகளுக்கு ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் துல்லிய தாக்குதல் நடத்தி தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. போர் பதற்றம், தேசிய அளவிலான பாதுகாப்பு ஒத்திகை என்றெல்லாம் பாகிஸ்தானை திசை திருப்பிய இந்தியா கடந்த 7ஆம் தேதி அதிகாலை யமகண்டம் உச்சியில் இருந்த நேரமாக பார்த்து பாகிஸ்தானின் எல்லைக்குள்ளேயே புகுந்து தாக்குதல் என்ற பெயரில் ருத்ர தாண்டவம் ஆடியது. 9 இடங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட துல்லிய தாக்குதலில் ஜெய்ஷ்-இ-முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர்-இ-தொய்பா போன்ற தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் பொடி பொடியாக தகர்த்தெறியப்பட்டன. அதில் முக்கியமாக இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தி அப்பாவி மக்களையும் ராணுவ அதிகாரிகளையும் கொன்று குவித்த ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாத அமைப்பின் தலைவர் மசூத் அசார் வசிப்பிடமான பாகிஸ்தான் பகவல்பூரில் நடத்திய தாக்குதல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பத்தினர் 10 பேரும் 4 ஆதரவாளர்களும் பலியானதுதான் பதிலடி தாக்குதலின் உச்சமாகவே இருந்தது. இந்தியாவின் இந்த அதிரடி தாக்குதல்களில் பாகிஸ்தானின் எந்த ராணுவ தளமும் குறிவைக்கப்படவில்லை என்பதை இந்தியா உறுதிப்படுத்திய போதும் வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள பல ராணுவ இலக்குகளை கடந்த 7ஆம் தேதி நள்ளிரவு குறிவைத்தது பாகிஸ்தான். அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பதான்கோட், அமிர்தசரஸ், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பதிண்டா, சண்டிகர், நல், பலோடி, உத்தர்லாய் மற்றும் பூஞ்ச் ஆகிய இடங்களில் உள்ள ராணுவ இலக்குகளை ட்ரோன்கள் மூலம் ஏவுகணைகள் மூலம் குறிவைக்க முயன்றது பாகிஸ்தான். ஆனால் இவை அனைத்தையும் தனது வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் அசால்ட்டாக தகர்த்தெறிந்திருக்கிறது இந்தியா. இந்திய இலக்குகளை நோக்கி வந்த பாகிஸ்தானின் ஏவுகணைகளை வானிலேயே இடைமறித்து தவிடு பொடியாக்கி இருக்கிறது இந்திய விமானப்படை. இதற்காக பயன்படுத்தப்பட்டதுதான் இந்திய விமானப்படையின் S-400 சுதர்சன் சக்ரா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகள். இந்திய விமானப்படையின் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக S-400 ஏவுகணை அமைப்பு கருதப்படுகிறது. அதன் வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவில் எந்த ஒரு சாத்தியமான வான் தாக்குதலையும் முறியடிக்கும் திறன் கொண்டது. குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானை மனதில் வைத்து ரஷ்யாவிடம் இருந்து வாங்கப்பட்டதுதான் இந்த S-400 வான் பாதுகாப்பு அமைப்பு. 2018ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புதினின் இந்திய வருகையின் போதுதான் இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஆயுதத்தை ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடாது என அப்போதைய அமெரிக்க அதிபராக பதவி வகித்த ட்ரம்ப் இந்தியாவுக்கு நேரடி எச்சரிக்கை விடுத்தார். ஏன், தனது எச்சரிக்கையை மீறினால் இந்தியா அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு ஆளாகக்கூடும் எனவும் பகிரங்க மிரட்டல் விடுத்தார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்பின் மிரட்டலையும் மீறி இந்தியா S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது. S-400 வான் பாதுகாப்பு ஏவுகணையின் தொழில்நுட்பம்தான் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பாக சொல்லப்படுகிறது. இதனால் சுமார் 600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்குகளை கூட கண்காணிக்க முடியும் என்பதோடு 400 கிலோமீட்டர் வரையிலான வான் தாக்குதல்களையும் தடுக்கும் வல்லமை பெற்றிருக்கிறது. பஹல்காம் தாக்குதலுக்கான இந்தியாவின் பதிலடியை தொடர்ந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதை முன்பே கணித்திருந்தது இந்திய ராணுவம். அதன்படி பாகிஸ்தான் ஏவுகணையை தூக்கிக் கொண்டு இந்தியாவை அலறவிட வந்து இறுதியில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை அரண்டு போய் திரும்பி இருப்பதுதான் மிச்சம். இந்தியாவின் இந்த பதிலடியில் தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் மட்டுமே குறிவைக்கப்பட்ட நிலையில் பதிலுக்கு இந்தியாவின் ராணுவ தளங்களை குறிவைத்து பாகிஸ்தான் சுடப்பட்டு சென்றதை பார்க்கும்போது பல சந்தேகங்கள் உறுதியாவதாகவே தோன்றுகிறது.